இயேசுக்கு சிரத்தம் ஜெயம். டிசம்பர் மாதம் வந்திருக்கிறோம். நம்ம வருஷம் கடைசிக்கு வந்துட்டோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து ஜெபிப்போம். அதே போல் இந்த மாதம் ஆண்டவருடைய பிறப்பின் நாள் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாதம் பிறந்து நமக்காக அந்த குளிர் காலத்தில் அவர் பிறந்தார். இந்த பிறந்து நமக்காக வாழ்ந்தார். நமக்காக ஹல்லேலூயா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினார். 3ஆம் நாள் உயிரோடு வந்து நம்மளுடைய வேண்டுதலுக்கெல்லாம் பதில் தந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை சாட்சியாக வைக்கிறார். நம்ம கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது இந்த ஒரு வருஷம் எப்படி நடந்தது, எப்படி முடியுதுன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்படியா தேவன் நம்மோட இருந்தார். ஹல்லேலூயா. அதே போல இந்த மாதம் ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மத்தேயு 1:23 அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளோட இருந்தாரா இல்லையா? இருந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு மனுஷர் சொல்லுவாங்க, நம்ம பாரத்தோடு இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏன் கவலைப்படுற, நான் உன்னோட இருக்கிறேன்ல, கவலைப்படாத அப்படி சொல்லுவாங்க. ஆனால் சொல்லினவங்க கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தை மறைஞ்சிடும், அவங்களும் மறைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் மறையாத தேவன், நம்மளை மறக்காத தேவன், நம்மளோட இருக்கிற தேவன் இயேசு ஒருவரே. அவர் இம்மானுவேலாய் இருந்து நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ நினைக்கலாம், இந்த மாதம் எனக்கு யாருமே இல்லையேன்னு நினைக்கலாம். ஆண்டவரே, புது வேலைக்கு போகிறேன், ஆண்டவரே புது வீட்டுக்கு போகிறேன், புது ப்ராஜெக்டுக்கு போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு பயத்தோடு நீ நடுங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் தேவன் உன்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மானுவேலா இருக்கிறார். நமக்கு இம்மானுவேலா பிறந்து இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த பிறப்பின் மாதத்துல நம்ம சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காணப்போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசு ஆண்டவரே, அப்பா நீர் இம்மானுவேலா இருக்கிறீர் அப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னீரப்பா. ஆமாப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. நீங்க இருக்கிறதுனால தான்ப்பா நாங்க உயிரோடு இருக்கிறோம் சுவாமி. நீங்க இல்லைன்னா நாங்க எப்பயோ மடிந்து போயிருப்போம் சுவாமி. நீர் இம்மானுவேலா இருக்கிறீரப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நீர் இம்மானுவேலா இருப்பீராக இந்த மாதம். ஆண்டவரே, தனிமையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இம்மானுவேலாயிரும் ஆண்டவரே. அப்பா, தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இம்மானுவேலாயிரு ஆண்டவரே. தத்தளிப்பின் பாத்திரத்தில் ஆண்டவரே, அப்பா நான் தத்தளிப்புல போறேனே, என் கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் வீட்டுல நீர் இம்மானுவேலாய் போய் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த வருஷம் ஆண்டவரே எப்படி நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவேன், என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எப்படி எடுப்பேன் ஆண்டவரே, ஊழியத்துல எவ்வளோ தேவைகள் உண்டு என்று புலம்பி கொண்டிருக்கலாம் சுவாமி. அவர்களுக்கெல்லாம் நீர் ஆண்டவரே நான் அவங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி நீர் இம்மானுவேலா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தை ஆசீர்வதி, நீரே பொறுப்பிடு, சாட்சியாய் பிள்ளைகளை நிறுத்தும். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.